ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இந்த வீடியோல நம்ம செப்டம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீடைல்டு ஸ்டடி பிளான் வந்து போட போறோம். அதாவது எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 90 டேஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து இந்த பிளான்ல சொல்ல போறேன். அண்ட் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, ஆஸ் இஃப் ஐ கோ பேக் இன் டைம், நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் டைமுக்கு போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி திங்கிங்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை தான் நான் வந்து என்னோட சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல், ஏசிசி எக்ஸாம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஐ ended up getting like all India rank in CA final and world rank in ACC. ஸோ இதை ஃபாலோ பண்ணா நீங்க பாஸ் பண்றது கன்ஃபார்ம். ஓரளவுக்கு 99.9% நீங்க ஷோரா பாஸ் பண்ணிடலாம். அண்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஐ வுட் சே that's my honest opinion. Okay, so before we get into the video, ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறோம். ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு ஓவர்ல 6 பால் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பவுலர் வந்து அந்த கிரீஸ்க்கு முன்னாடி நின்னுட்டு அந்த பாலை ரிலீஸ் பண்ற வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு வந்து தெரியாது வெதர் இட்ஸ் கோனா பி ஒரு ஸ்லாட்ல போட போறானா, யார்கர்ல போட போறானா, இல்ல பவுன்சர் போட போறான்னு தெரியாது. அண்ட் தென் அந்த பால் ரிலீஸ் பண்ண அந்த டைம்ல இருந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து குயிக்கா வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு மில்லி செகண்ட்ல ரியாக்ட் பண்ணிட்டு பேட்டை ஸ்விங் பண்ணாதான் இட் கேன் இட் 6 இல்லை 4 வந்து அடிக்க முடியும். ஓகேவா? பட் வாட் if if I say batsman can predict the ball. So batsman வந்து தெரியும் இந்த பால் வந்து ஸ்லாட்ல தான் போட போறான், இந்த பால் வந்து யார்கர்ல தான் போட போறான், இந்த பால் பவுன்சர்ல தான் போட போறான்னு தெரிஞ்சா அவருக்கு வந்து ரியாக்ஷன் டைம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஸ்லாட்ல வந்து வில் பி ரெடி. ஓகே, 6 அடிக்கிறதுக்கோ 4 அடிக்கிறதுக்கோ ரெடியா இருப்பாங்க. யார்கர் போட போனா ஓகே டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடியா இருப்பாங்க. ஓகே, ஸோ பவுன்சர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா இருப்பாங்க. So that's what we are gonna do. So we are gonna predict ICAI exam, CA foundation ஓட ICAI exam வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். வாட் இஃப் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கத்தி மூவி பாத்துருக்கீங்களா? அதுல வந்து மீடியாவோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக ஒரு சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து பார்த்துட்டு they will do some planning. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உடைய எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்மளோட ஸ்டடி பிளான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கடுத்து நம்ம டே வைஸ் ஸ்டடி பிளான் போகலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, அந்த சாப்டர்ஸ்ல வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, அண்ட் தென் அதுல எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டரி எவ்வளவு மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் ஆவரேஜா ஒரு எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து ரேஞ்சில் இருக்கனால ஆவரேஜும் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியராட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து 5ல இருந்து 10 மார்க்ஸ் கேட்கறாங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 7.5% கொடுத்துருக்கேன். அண்ட் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனும் போட்டிருக்கேன். ஸோ ஃபார் தட் ஈஸி விஷுவலைசேஷனுக்காக. ஸோ நம்ம இதுல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்லயும் வந்து மினிமம் 5 மார்க்ஸ் மேலதான் கேட்கறாங்க. ஸோ எந்த சாப்டரையும் விடக்கூடாது. ஸோ அண்ட் தென் ராங்கா வந்து கன்க்ளூஷன் போயிடாதீங்க சார். ஸோ நம்ம இந்த ஒரு லாஸ்ட் 5 சாப்டர்ஸ் பார்த்தா அதுலயே எனக்கு வந்து 60ல இருந்து 70 மார்க்ஸ் வருது சார். அப்புறம் நான் இந்த சாப்டர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் படிச்சுட்டு போறேன் சார், நான் பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா that's not what we are gonna do. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இதே மார்க் கேட்பாங்களான்னு தெரியாது. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம போறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க போறோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் சிஏ ஆர்டிகல்ஷிப் போறப்ப என்னுடைய பார்ட்னர், அதாவது நான் பிரின்சிபல்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட அவர் வந்து பார்ட்னர் அந்த ஃபார்ம்ல. ஸோ அவர் வந்து சொல்லுவாரு, சிஏ ஸ்டடிஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு டாக்டருக்கு எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் இந்த பர்டிகுலர் கான்செப்டே படிக்கல, எனக்கு இப்போ எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் ஒரு சிஏவும் பீப்புள் கம் வித் சோ மெனி இஷ்யூஸ். ஓகே, ஒரு டாக்ஸேஷன், ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அப்போ வந்து நீங்க சொல்ல முடியாது, ஓகே நான் வந்து அந்த சாப்டர் படிக்கல, நான் அந்த சாப்டர் எடுக்கும்போது நான் லைக் அட்டென்ட் பண்ண போல, கிளாஸஸ்க்கு அட்டென்ட் பண்ண போல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதே சேம் வே நம்ம எந்த கொஸ்டின் லைக் எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல எந்த சாப்டரும் கண்டிப்பா லைக் நீங்க இக்னோர் பண்ணா இந்த சான்சஸ் ஆஃப் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகம். சப்போஸ் ஒரு சாப்டர் கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின், பாஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. எந்த சாப்டர் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நம்ம எதுக்காக இந்த இது பார்க்குறோம், எதுக்காக இந்த மார்க் வெயிட்டேஜ் பார்க்குறோம்னா, லெட்ஸ் அஸ்யூம் நம்ம வந்து 10 சாப்டர்ஸ் இருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல. ஓகே, அண்ட் தென் நம்ம பிளானிங் வந்து ஒரு 100 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, ஸோ 10 சாப்டர்னா ஒரு சாப்டருக்கு 10 hours அப்படின்னு எடுத்துப்பீங்களா, இல்லைன்னா ஒவ்வொரு சாப்டரும் லெட்ஸ் சே 10 சாப்டர்ல ஒரு 3 சாப்டர் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு சாப்டர்ல வந்து மொத்தமே 2 மார்க்ஸ் தான் கேட்கறாங்க. ஒரு சாப்டர்ல 25 மார்க்ஸ் கேட்கறாங்க. அண்ட் இன்னொரு சாப்டர்ல ஒரு 30 மார்க்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு டோட்டலா 100 hours இருக்கு. சொன்னேன் வேணா 100 hours இருக்கு. இதே மாதிரி 10 சாப்டர் இட் கோஸ் டில் 10. ஓகே,
ஸோ do you think is it wise if I split 100 hours into 10 divide by 10 equal to 10 hour per chapter போட்டா அதாவது ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் 10 hour படிக்க போறேன் 10 hour படிக்க போறேன் அப்படின்றது do you think that's a wise decision? That's not a wise decision. That's a like very very bad decision. ஸோ இப்போதான் வந்து இந்த ரிஸ்க் வெயிட்டட் அப்ரோச் வருது. அதாவது லெட்ஸ் சே இந்த சினாரியோல எடுத்துப்போமே, நம்மளுக்கு 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 100 hours படிக்க போறோம்னா we should give more focus on these chapter. ஒரு 12 mark 12 marks 17 marks. ஸோ இதுக்கு வந்து probably will spend like ஒவ்வொரு சாப்டருக்கும் இதுக்கு வந்து ஒரு 15 hours 15 hours, இதுக்கு வந்து ஒரு 20 hours 20 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் இது 7.5 தான் இருக்கனால இதுக்கு வந்து ஒரு 8 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவலா நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் மார்க்கை வச்சு நம்மளுடைய அவைலபிள் ஹவர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்றதுக்காக தான் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஐ கேவ் சிஏ பிசினஸ் லைக் ஃபவுண்டேஷன் பிசினஸ் லா பேப்பருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து மோஸ்டா இதுல வந்து நான் பேஸ்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வைஸா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் எவ்ரி ஒரு மீன்ஸ் ஒரு ஒரு மார்க்கை நீங்க படிக்கிறதுக்காக யூ நீட் டு ஸ்பெண்ட் லைக் 2 pages படிக்கணும். இது அப்படின்னா பெஸ்ட். இதுதான் கம்மியா இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ நீங்க இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ல எவ்ரி 2 pages படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு மார்க் வந்து எக்ஸாம்ல கிடைக்கணும்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம், பட் அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் வந்து கிடைக்குது. 30ல இருந்து 35 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈஸி உங்களோட ஒரு அனாலிசிஸ்க்காக கொடுத்துருக்கேன். எண்ட் ஆஃப் த டே இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்பிளிட். உங்களுக்கு ஓகே ஒரு 100 hours நான் படிக்க போறேன்னா எந்த சாப்டருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக. ஓகே அதே மாதிரி நான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லயும் கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஒரு சூப்பரான லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்னா மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து இந்த சென்ட்ரல் ஆஃப் லைக் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இந்த மீன் மீடியன் அதெல்லாம் வரல, டிஸ்பர்ஷன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதெல்லாம் வரும். அண்ட் தென் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல கிட்டத்தட்ட ஒரு லைக் ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட வருதா. இதுக்கு வந்து எந்த ஃபார்முலாஸும் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு ஜஸ்ட் ஓவரால் அனாலிசிஸ் பண்றதுக்காக. அண்ட் தென் ஃபைனலாக பிசினஸ் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கேன். பிசினஸ் எக்கனாமிக்ஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக மார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எக்ஸப்ட் 2 சாப்டர்ல 15 மார்க்ஸ் இருக்கு, ஒரு 2 சாப்டர்ல 5 மார்க்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க எதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, இஃப் யூ கோ டு CA கிருபாகரன் லோகநாதன்.in அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ இதான் CA கிருபாகரன் லோகநாதன்.in. இதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருவேன். அந்த ரிசோர்சஸ் போயிட்டு கீழே வந்து CA ஃபவுண்டேஷன் மார்க் வெயிட்டேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போற அந்த ஸ்டடி பிளானும் இதுல இருக்கு, கீழே அதை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளானையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா, we are gonna take 2 subjects at a time. ஸோ இந்த இதுல நான் வந்து ஸ்டார்டிங்ல அக்கௌண்ட்ஸும் எக்கனாமிக்ஸும் எடுத்திருக்கேன். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் அ டிஃப்ரெண்ட் வே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து QAவும் இது லாவும் வந்து படிக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் வித் டே 31, அதுக்கப்புறம் கம் வித் டே 1ல இருந்து வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்க்கு வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு 30ல இருந்து 33 டேஸ்ல வந்து இன்னொரு 2 சப்ஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கேன். பிகாஸ் QA வந்து கொஞ்சம் லென்தி. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, லெட்ஸ் சே நம்ம 10th ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு டிவைட் யுவர் டே இன்டு 2. லெட்ஸ் சே மினிமமா ஐ வுட் சஜஸ்ட் நீங்க எந்த காலேஜ் எதுவுமே போலனா ஒரு 8 ஹவர்ஸ்ல இருந்து 10 ஹவர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ அந்த 10 ஹவர்ஸ் வந்து எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டேயா பிரிக்க போறீங்க. லெட்ஸ் சே நீங்க மார்னிங் 8ல இருந்து ஒரு 12 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. ஸோ ஓகே இது வந்து பிளான் ஃபார் ஒன் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்னால ஒரு 2ல இருந்து ஒரு 6 7 வரைக்கும் செகண்ட் சப்ஜெக்ட் படிங்க. ஓகேவா? அண்ட் தென் ஒரு டெய்லி ஒரு 30 minutes you're gonna spend for other subjects. அதுதான் வந்து the best plan. So the best part and I would say என்னுடைய one of the best idea வந்து இந்த 30 minutes தான். ஸோ that's gonna make magic. அதுதான் வந்து ஒரு மேஜிக் பண்ண போகுது. என்னன்னா ஒரு நாளைக்கு நீங்க 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஸோ லெட்ஸ் சே டே 1ல வந்து நான் அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் 3 days கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க, இது ஒரு நாள்ல வந்து இது முடிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் செகண்ட் டே ஓகே 8ல இருந்து 12 o'clock வரைக்கும் நான் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் படிப்பேன். அதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஐ ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டடி பிளான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸஸ் பார்த்துருங்க. இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்க எல்லா கான்செப்டையும் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே அந்த 3 நாள்ல. அண்ட் தென் டைம் கிடைச்சா RTP MTPயும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த 2 days அந்த மார்னிங் ஈவினிங் முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் இந்த 30 டேஸ் இங்க ஆர்டிபி எம்டிபி இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் இந்த 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. 30 மினிட்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே டே 1ல வந்து நான் லா போட்டிருக்கேன், டே 2ல வந்து எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்க போயிட்டு ஐசிஏ உடைய வெப்சைட்ல போயிட்டு ஒரு ஆர்டிபி வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த லால இருக்க ஒரு 10 மார்க்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லா பத்தி உங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. அந்த 30 மினிட்ஸ்ல ஒரு கான்செப்ட படிச்சுட்டு அந்த 10 மார்க்ஸ் வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க எக்கனாமிக் லா ஒரு இந்த 2 சப்ஜெக்ட்டே போறனால யூ மே லூஸ் டச். ஒரு லாலயோ, குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ்லயோ டச் வந்து ஒரு அந்த சப்ஜெக்ட் மேல உள்ள டச் வந்து லூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த அப்ரோச். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு அந்த பத்தின ஒரு ஸ்மால் லைக் எந்த நாலேஜும் இல்லைனாலும் அந்த 30 மினிட்ஸ்ல படிச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ஒரு 10 மார்க்ஸ் 30 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதே மாதிரி செகண்ட் டே வந்து குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே தான் நான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் 1 and 2, அதாவது நம்ம அக்கௌண்ட்ஸையும் எக்கனாமிக்ஸையும் முடிச்சலாம் 30 டேஸ்ல. ஓகேவா? அண்ட் தென் பை த டைம் ஒரு 30 டேஸ்ல நீங்க ஒரு 30 ஓகே ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மார்க்ஸ். ஓகே அப்படின்னா 30 டேஸ்ல ஒரு 15 into 10 ஒரு 150 மார்க்ஸ் லா படிச்சிருப்பீங்க. ஒரு 150 மார்க்ஸ் வந்து குவான்டிட்டேட்டிவ் அப்படியும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது டே 31st இருந்து என்ன படிக்க போறோம்னா குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் சைட்ல வந்து லா படிக்க போறோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் லா, ஃபர்ஸ்ட் அந்த டே இதுல வந்து ஸ்வாப் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் 8ல இருந்து 12 வந்து நான் QA படிக்க போறேன். அண்ட் தென் ஐ ஆல்சோ கிவ் த எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் ஹியர். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே நான் இந்த 2 நாள் வந்து நல்லா படிச்சா ஐ கேன் செக்யூர் ஒரு 5ல இருந்து 7 மார்க்ஸ் வந்து நான் செக்யூர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே அதே மாதிரி இங்க வந்து செகண்ட் சப்ஜெக்ட் வந்து 2 o'clockல இருந்து ஒரு 7 o'clockல படிக்க போறீங்க. அண்ட் தென் ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஐசிஐ வெப்சைட்ல இருந்து போயிட்டு ஒரு ஆர்டிபி எம்டிபி அதுல இருந்து ஒரு ஒரு கான்செப்ட். அண்ட் பை த டைம் நீங்க அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஸோ தட் ப்ராபப்லி யூ கேன் instead of 10 marks you can solve 20 marks question. அதாவது 2 mark question 5 marks. ஸோ குமுலேட்டிவா பார்த்தா ஒரு 20 மார்க்ஸ் வந்து நீங்க அன்னைக்கு சால்வ் பண்ணிட்டு அதுக்கு தூங்க போயிடலாம். ஓகே அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து பை த எண்ட் ஆஃப் டே 63, அதாவது ஆகஸ்ட் செகண்ட் வீக் கிட்ட வில் பி கம்ப்ளீட்டிங் QA அண்ட் லா. அண்ட் QA வந்து கொஞ்சம் லென்த்தி, அதனால லாஸ்ட் ஒரு 5 டேஸ் மட்டும் ஒரு 6 டேஸ் மட்டும் நான் லாவை வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு அதுக்கு அந்த டே ஃபுல்லாவே வந்து நான் QA படிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஸோ தட்ஸ் வேர் the revision and mock test. And இது வந்து very very important. So the டோட்டலா நம்ம 90 டேஸ்ல நான் என்ன பண்ணேன்னா இந்த 90 டேஸ்ல ஃபர்ஸ்ட் 60 டேஸ் வந்து நான் வந்து கிளாஸஸ் முடிக்கிற மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிக்கிற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டடி படிக்கிற மாதிரி. அந்த லாஸ்ட் 30 டேஸ்ல ஐ பிளான்ட் ஃபார் 2 மார்க் டெஸ்ட் அண்ட் 2 ரிவிஷன் which is very very important. ஓகே ரிவிஷனுக்கும் 2 மார்க் டெஸ்ட்டுக்கும். ஸோ அதையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு என்டையர் சப்ஜெக்ட் கம்மி டைம் ஃப்ரேம்ல படிக்க போறோம்ல. ஸோ மார்னிங் ஒரு 8ல இருந்து 12 ரிவிஷன் எக்கனாமிக்ஸ், திரும்பி ஈவினிங்ல வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் தான் படிக்க போறோம். பை த எண்ட் ஆஃப் 4th டே இந்த எக்ஸாம் டைம் ஒரு 2 PM இருந்து 5 PM இருக்குல்ல, அதே எக்ஸாம் டைம்ல அதான் எக்கனாமிக்ஸ் 2 hours தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அதே வந்து யோகனா ரிப்பீட். செகண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் லா, நெக்ஸ்ட் 4 days வந்து QA படிச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் த கேப். இது என்னன்னா let's say நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் முடிச்சீங்க, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சிட்டீங்க. யூ வில் பி நோயிங் ஓகே எனக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர்ல வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் புரியல, அதுக்கு வந்து நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா தட்ஸ் வாட் யூ ஆர் கோனா டு பிரிட்ஜ் த கேப். பிரிட்ஜ் த கேப்னா நீங்க இருக்கிற சுச்சுவேஷனும் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிற அந்த அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க இருக்கீங்க, இங்க ஒரு எக்ஸாமுக்கு இருக்கு, நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு. அந்த அந்த கேப் தான் வந்து உங்களை அந்த நல்ல மார்க் எடுக்க விடாம தடுக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ண போறோம் அதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு புரியல, இல்லை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல எனக்கு வந்து டெரிவேஷன் வந்து தெரியலன்னா அந்த வந்து பிரிட்ஜ் த கேப் டேஸ்ல வந்து நீங்க அந்த கான்செப்ட்லாம் படிக்க போறீங்க. புதுசா எதையும் படிக்காதீங்க. ஆல்ரெடி எந்தெந்த இதுலலாம் வந்து நீங்க ஃபீல் லோ, நான் வந்து இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த பிரிட்ஜ் த கேப்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன் வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கோம்னா ஐசிஏ உடைய எக்ஸாம் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 days தானே லீவ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம 1.5 days தான் வந்து லீவ் கொடுத்துருக்கோம், ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் QA எக்கனாமிக்ஸ் அண்ட் பை த எண்ட் ஆஃப் செகண்ட் டே ஈவினிங் நம்ம வந்து அதோடைய மார்க் டெஸ்ட்டும் எழுத போறோம். அதே மாதிரி
ஒன் செகண்ட் மார்க் டெஸ்ட் முடிச்சோம் ஆல்மோஸ்ட் யூ வில் பி ரெடி. அப்படியே இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ல எழுதிட்டு நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணிடலாம். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கிவ் யூ த பிரிட்ஜ் த கேப். அந்த 3 days வந்து கொடுக்க பார்த்தேன். ஸோ செகண்ட் ரிவிஷன், எண்ட் ஆஃப் செகண்ட் ரிவிஷன், இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே நான் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லைனா பர்டிகுலர் சாப்டர்ல வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பிரிட்ஜ் த கேப். ஸோ ஓகே அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி போறீங்க, அந்த கேப் வந்து பிரிட்ஜ் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் த வார். ஸோ பேசிக்காக 10th of செப்டம்பர்னா யூ வில் ஸ்டில் ஹவ் 5 days ஃபார் த மெயின் எக்ஸாம். ஸோ அந்த 5 days வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எது எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா, QA படிக்கிறதா, இல்லை அக்கௌண்ட்ஸ் இல்லைனா லா படிக்கிறதா அப்படின்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டே முடிச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி பாஸ் த எக்ஸாம் வித் வெரி குட் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 99% நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் அதே சேம் நான் சொல்லியிருந்தால சேகர்பாக்கம் லோகநாதன் அந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஃபீல் லைக் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பிகாஸ் தட் மோட்டிவேட்ஸ் மீ டு டூ மோர் வீடியோஸ் லைக் தட். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஐம் ஆல்சோ தேர். ஏதாச்சும் ஸ்டடி ரிலேட்டட் டவுட் இருந்தால் டெலிகிராம் சேனல்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. அண்ட் வி ஹேவ் அ டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் CA ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்தேன், ஃபாலோ பண்ணுங்க. வில் ஸ்டே கனெக்டட். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். பாய் பாய், டேக் கேர்.